ஆலோசனை கேட்பதற்காக ஆலோசனை கேட்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் காடியே கதியாக ஒட்டிருக்கிறோம் அல்லவா பஞ்ச பாண்டவர்கள். ஆமா, ஆண்டவர்கள் இந்தவர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் என்று அறிந்தால் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் காடியே கதியாக ஓட்ட வேண்டும் என்பது பெரியோர்கள் கட்டளை. அதன் பிரகாரம் இன்னவர்கள் தான் பாண்டவர்கள் என்பது அறிய பாண்டவர்களை அஸ்திராபுரம் வரவழைப்பதற்கு என்ன ஆலோசனை மாமா என்று கேட்டு ஆமாம் மாமாவோ உன்னுடைய தங்கையின் மகள் கலந்தார் இருக்கிறார் அல்லவா, அண்ணவளை மண்டபம் கட்டி கோட்டை கட்டி அந்த கோட்டையிலே சிறைபிடித்து வைத்தால் மருமகளை காப்பாற்ற பாண்டவன் நடுப்பிறந்த அர்ஜுனன் வருவான். அண்ணவன் வந்ததும் இந்த கோட்டையில் வந்ததும் உன்னுடைய அண்ணா கர்ணமகாராஜனை காவலாக வைத்தார். அர்ஜுனனை கர்ணமகாராஜர் கண்டதும் இருவரும் யுத்தம் செய்து உன்னுடைய அண்ணா பகையை முடித்துக் கொள்வார். தம்பி துரியோதனா, அண்ணா அவன் 86 தேசத்துக்கு மன்னன். உண்மைதான். அப்படி இருக்க கேவலம் அந்த பஞ்ச பாண்டவர்களை வரவழைவதற்கு காடு சென்ற பாண்டவர்கள் அவர்கள் வரமாட்டார்கள். அதாவது 100 பேருக்கும் இளையவர் தங்கை, ஒற்ற தங்கை, ஒரே ஒரு தங்கை. அந்த தங்கைக்கு பிறந்தது ஒரே மகள் மங்கை. அந்த மங்கையை சிறை வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது நியாயமா? தொட்டு தாலி கட்டிய கணவன் சேரக்கூடாது. அந்த கலந்தாரியை தொட்டு தாலி கட்டியவர் அதாவது புலேந்திரன்.
ஓஹோ, அண்ணன் சேரா வண்ணமாக காவல் இருக்க வேண்டும். அண்ணா, மாமாவின் ஆலோசனை என்றுமே தப்பியது கிடையாது. ஆகையால் மாமா எது தெரிவித்தாலும் அது நன்றாகத்தான் இருக்கும். ஆகையால் ஒருவேளை பாண்டவர் நடுப்பிறந்த அர்ஜுனன் வந்தால் வருவான், உன்னுடைய பகை முடிக்க வேண்டும். ஒருவேளை அதாவது அள்ளி வந்தாலும் உன்னுடைய பகை முடிக்கலாம். தம்பி துரியோதனா, அந்த பாண்டவர் எப்படி என்றால் பாண்டவர்கள் காடோகதியாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன சொல்லை தவறாதவர்கள். அப்படி இருக்கும் போது உன்னுடைய மாமாவினுடைய யோசனை கேட்டு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் சென்றவர்கள் அந்த வனத்தை கழிக்காமல் நாடு திரும்ப மாட்டார்கள். ஆகையினாலே பஞ்ச பாண்டவர்கள் சொன்ன சொல்லை தவறாதவர்கள் கட்ட மாட்டார்கள். அப்படி இருக்கும் போது அந்த கலந்தாரியை சிறை வைத்ததனால் நீ செய்ய போவது என்ன? இருந்தாலும் அந்த கலந்தாரிக்கு மாமியார் யார்? அள்ளிராணி. அந்த அள்ளிராணி மருமகளை காப்பாற்றுவதற்காக வந்தால் நீ என்ன செய்வாய்? ஏனென்று சொன்னால் அள்ளிராணி வந்து அந்த அள்ளிராணியை கண்டால் ஆண்டவனாக விளங்கக்கூடிய கண்ணபிராணியே நடுங்கி பயப்படக்கூடியவர். அப்பேற்பட்ட அள்ளிராணி வந்தால் இந்த அஸ்தினாபுரத்தை அதோகரம் செய்வார். அண்ணா, என்ன இது நகைப்பான பேச்சு? வெட்டை கோயில் குவி பொழுது விடிந்ததாக சரித்திரம் உண்டா? அண்ணவளோ ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவன் அங்க தேசத்து மன்னன் கண்ணன் அரசராமனுக்கு விருதை கற்ற நீங்கள் அஞ்சுவதா? பயப்படலாமா? அண்ணா, கேவலம் அண்ணவள் ஒரு பெண். அண்ணவளுக்காக நீ பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த கோட்டையிலே காவல் இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? கொண்ட கணவனை சேர வண்ணமாக காவல் இருக்க வேண்டும். அண்ணா தம்பி துரியோதனா, எப்படி என்றால் கொண்ட கணவனை சேரா வண்ணம் என்னை காவல் வைக்கிறாயே, இது பாவம் அல்லவா? அது நீதியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. சொன்னால் நாளை ஒருவேளை அந்த அள்ளிராணி வந்தால் இந்த அஸ்தினாபுரத்தை அதோகதம் செய்து விடுவார். அப்படி இருக்கும் போது நான் இருக்கிறேன்னா நீ கவலைப்படாத, பாத்துக்கிறேன். சரி, அவன் ஒரு பட்டு போய் இருப்பேன்.